பத்தி தான் பேசுறீங்கன்னு தெரியும். ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நிறைய பேர் மஞ்சரிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, ஏகப்பட்ட பேர் வந்துட்டு சௌந்தர்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா ரெண்டுமே ரொம்ப ரொம்ப மோசமானதுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னாப்பா இப்படி சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆமாங்க, சௌந்தர்யாவும் வர வர சும்மாலாம் கிடையாது. அவங்க மற்றவங்களை வெறுப்பேற்றுன்ற பேரில் அவங்க பண்ணுறது நமக்கே பயங்கர வெறுப்பாகுது. என்னதான் பண்ணாலும் ஒருத்தருங்க இந்த மாதிரிலாம் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி தோணுது. இன்னொரு பக்கம் மஞ்சரி பச்சையாக தெரியுது, ரொம்ப ரொம்ப பச்சையாக தெரியுது. வேணும்னே ஒரு விஷயத்தை பற்றி பேசி நான் இங்கே இருக்கேன் நான் இங்கே இருக்கேன் நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு காமிச்சிக்கிட்டே இருக்கணும்னு சொல்கிறது பச்சையாக தெரியுதுங்க. பொய்யோ இல்லை உண்மையோ ஏதோ ஒன்று பேசிக்கிட்டே இருக்கணும். இந்த சுய விளம்பரத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு அவங்க ரெடியாக இருக்காங்கன்றதும் பச்சையாகவே தெரியுது. அது இன்னைக்கு எபிசோட்லையும் ரொம்ப தெளிவாகவே தெரிஞ்சுது. என்னடா இப்படி சொல்கிறேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஓப்பனாக எடுத்த உடனே எதையுமே யோசிச்சிடாதீங்க. இன்றைக்கி முழு எபிசோடும் கேளுங்களேன், உங்களுக்கே ரொம்ப நல்லாவே தெரியும். இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப சரியானவங்க இல்லை அப்படின்ற மாதிரி. ஃபஸ்ட்டு தெரியும் பார்த்தீங்கன்னா, மார்னிங் ஆக்டிவிட்டி. காலையில் 3 விஷயங்களை சொல்லி மார்னிங் ஆக்டிவிட்டி கொடுக்குறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, வேலையை மட்டும் செய்கிறவங்க, வேலை செய்கிற மாதிரி பாவலா காட்டுறவங்க, வேலையே செய்யாமல் இருக்கவங்க, இந்த கேட்டகரியில் வந்துட்டு யார் யார் வருவாங்க அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தரையாக வந்துட்டு ஒவ்வொருத்தராக வந்து கேட்குறாங்க. இந்த டாஸ்க்கு எதையுமே பாதிக்க போதில்லை, ஜஸ்ட் ஒரு மார்னிங் ஆக்டிவிட்டி மாதிரி தான். ஸோ எல்லாருமே மாற்றி சொல்லிட்டே இருப்பாங்க. உங்களுக்கே தெரியும் இவங்கெல்லாம் வேலை செய்வாங்க, இவங்க வேலை செய்ய மாட்டாங்கன்ட்டு. எப்போவுமே வேலை செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொன்ன ஒரே ஆள் பவித்ரா. வேலை செய்வாங்க, ஆனால் அந்த இடத்துல வந்துட்டு வேலை செய்கிற மாதிரி காமிச்சிப்பாங்க, பாவலா காட்டுவாங்கன்னு சொன்னது ராயனை சொன்னாங்க. அதே மாதிரி வந்துட்டு சௌந்தர்யா சொன்னாங்க. எல்லாமே மாற்றி வந்துட்டு சொன்னாங்க. இது ஒன்றும் சுவாரஸ்யமாகவும் கிடையாது, அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக பேசுகிற அளவுக்கு பெரிய கண்டென்ட்டுமே கிடையாது. அதனால் நம்ம உடனே அடுத்த கண்டென்ட்டுக்கு போயிடலாம். அதாவது பார்த்திங்கன்னா, இந்த வீட்டுக்குள்ளே அன்பை மட்டுமே வந்துட்டு கொடுக்குறவங்க, அன்பாக இருக்கவங்க, சண்டையே போடாதவங்க அப்படின்னு வெளியே காமிச்சிக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை உண்மையிலே வந்துட்டு அன்பை மட்டுமே புரியுறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை அவங்க அப்படி நினைக்கிறாங்க அப்படின்றாலும் சரி, அதில் ஒரு 8 பேரை வந்துட்டு தேர்ந்தெடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க. அதை விட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக, இது கண்டிப்பாக பின்னாடி ஒரு விஷயத்துக்கு வந்துட்டு ஒரு வழியாக இருக்கும், அதனால் வந்துட்டு கேர்ஃபுல்லாக தேர்ந்தெடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லாருமே வந்துட்டு ஓட்டிங் படி தேர்ந்தெடுக்கிறாங்க. ஆனால் இந்த ஓட்டிங் படி தேர்ந்தெடுத்ததில் அன்ஷிதா இருக்காங்களே, அவங்களுக்கு வந்துட்டு விருப்பமே கிடையாது. பட் ஆனால் அவங்க கேம் புரியலன்னு நினைக்கிறேன். வாட் எவர் இட் இஸ், எப்படி பார்த்தாலுமே கடைசியாக மெஜாரிட்டியாக யார் சொல்கிறாங்களோ அவங்கள தானே வந்துட்டு தேர்ந்தெடுக்க முடியும். ஏன்னா அவங்களுக்குள்ளே இருக்கையில் தான் 8 பேரை வந்துட்டு தேர்ந்தெடுக்கணும். அப்படி இருக்கும்பொழுது ஒருத்தராக இவங்களை நிப்பாட்டி இவங்கள வந்துட்டு இப்படிலாம் இருக்காங்க, அதாவது பிக் பாஸ் எப்படி தேர்ந்தெடுக்க சொன்னாலும் அந்த குவாலிட்டிஸ்லாம் இவங்ககிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்துட்டு சொல்லும்பொழுது ஒவ்வொருத்தரும் வந்துட்டு தோணும். அப்படி இருக்கும்பொழுது மெஜாரிட்டியாக யாருக்கு தோணுதோ ஸோ அவங்கள தான் வந்து தேர்ந்தெடுக்கணும். அந்த வரிசை இப்படி தேர்ந்தெடுக்கிறது பார்த்தீங்கன்னா, ரஞ்சித் முதலாவதும், 2வது அன்ஷிதா, 3வது சத்யா, 4வது ஆனந்தி, 5வது விஜய் விஷால், 6வது பவித்ரா, 7வது ரயன், 8வது ஜெஃப்ரி. ஸோ இந்த 8 பேர் தான் வந்துட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இதில் கொஞ்சம் கூட வந்துட்டு அன்ஷிதாவுக்கு விருப்பமே இல்லை. அன்ஷிதா என்ன பண்ணிட்டாங்கன்னா, சர்க்காஸ்டிக்காக பண்ணுவாங்கல்ல, அதாவது மஞ்சரி கோவப்படுவாங்க, திட்டுவாங்க, வீண் பழியெல்லாம் போடுவாங்க, தேவையில்லாத விஷயத்தை சண்டையை பெருசாக்குவாங்க, தேவையில்லாத இடத்துல போய் சண்டையை போடுவாங்க, இப்பெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் இவங்க வந்துட்டு இந்த வீட்டில் வந்துட்டு உன்னதமாக இருக்கேன், அன்பை மட்டுமே புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன், மஞ்சரியை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு முறையும் ஒவ்வொருத்தர் பேரை சொல்லும்போதும் மஞ்சரியை தான் வந்துட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. அது மஞ்சரிக்கு செமையாக காண்டாயிடுச்சு. மஞ்சரிக்கு காண்டாகும் போது அதே இடத்துல கொஞ்சம் கூட சபைனா மேலே பயங்கரமாக சிரிச்ச சௌந்தர்யாவை ஜெஃப்ரியே வெளுத்து வாங்கினார். சௌந்தர்யா, இதுதான் நீங்கள் வந்து இந்த சபைக்கு கொடுக்குற மரியாதையா? இந்த இடத்துல எல்லாமே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க, அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி சிரிச்சிங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சௌந்தர்யாவை வெளுத்து வாங்கினார் ஜெஃப்ரி. நான் கூட என்ன நினச்சேன்னா, ஜெஃப்ரி வந்துட்டு கேப்டன் ஆகிட்டா அவர் வந்துட்டு அந்த ஜாக்லின் மற்றும் சௌந்தர்யா இவங்க 2 பேருக்குமே எடுப்பு துடுப்பாக தான் இருப்பார் அப்படின்னு நான் நினச்சேன். பட் ஆனால் அந்த இடத்துல வந்துட்டு பயங்கரமாக சௌந்தர்யாவை வெளுத்து வாங்கினது ஓகே, பார்க்கறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு. பட் மற்ற டைம் முழுக்க சௌந்தர்யா தோல் மேலே கை போட்டுக்கிட்டு, இல்லைனா ஜாக்லின் அக்கா மடியில் படுத்துக்கிட்டு இதைத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. மற்ற எதுவும் செய்கிற மாதிரி தெரியல. அதையுமே கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு ஒழுங்காக ஜெஃப்ரி வந்துட்டு ஆரம்பத்தில் இந்த மாதிரி இருந்தால் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆண்கள் டீம் மட்டுமே இருக்கும்பொழுது ஆண்களுக்காக பயங்கரமாக பண்ணுறது அந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. இப்போ முழுக்க வந்துட்டு சௌந்தர்யா மற்றும் ஜாக்லின் இவங்க 2 பேருக்கும் பேப்பர்ட் பண்ணுற அளவுக்கு அவர் இருக்காருன்னு எனக்கு தோணுது. ஸோ நான் முன்னாடியே சொன்னல, இது இந்த 8 பேரை வந்து தேர்ந்தெடுக்கிறதுல ஒரு முக்கியமான விஷயம் பின்னாடி இருக்குன்னு சொல்லிட்டு, அது வேற ஒன்றுமே கிடையாது. இப்போ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்துட்டு டீமன்ஸ் vs ஏஞ்சல் டாஸ்க்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த 8 பேர் தான் ஏஞ்சல்ஸாக இருக்க போகிறாங்க. ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு ரூல்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கும் இந்த டாஸ்க்குக்கு. ஸோ இந்த முறை என்ன டாஸ்க்கு கொடுக்க போகிறாங்க, எந்த ரூல்ஸ் கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல. பட் ஆனால் வீட்டுக்குள்ளேயும் வீட்டுக்கு வெளியேயும் வந்துட்டு பார்த்திங்கன்னா விதவிதமாக வந்துட்டு செட்டப் போடப்பட்டிருக்கு. பட் ஆனால் இந்த வீட்டுக்குள்ளே வரத்துக்கும் வெளியே வரத்துக்கும் ஒரு வழி இருக்கும். அந்த வழியாக தான் உள்ளே வந்துட்டு வெளியே வந்துட்டு போவாங்க. அதே மாதிரி வீட்டுக்குள்ளே பூ இருக்கும், அதை வந்துட்டு டெவில்ஸ் திருடிட்டு போகணும், இந்த மாதிரிலாம் இருக்கும்.
பட் ஆனால் இப்போ வந்துட்டு அது எதுவுமே காணோம். பட் வெயிட் பண்ணி பார்க்கலாம் கொஞ்ச நாள் கழிச்சு. ஏன்னா எடுத்த உடனே அந்த டாஸ்கில் இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. மேபி இன்னைக்கு இவங்க தூங்கி எழுந்ததுக்கு அப்புறமா கூட பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. தென் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சாச்சனா மற்றும் தர்ஷிகா ஃபைட் இது ஆரம்பத்தில் ரொம்ப ரொம்ப சின்ன ஃபைட்டாக தான் இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறமா தான் ஒரு பெரிய பூதாகரமாக வெடிச்சுது. தனக்கு கொடுக்க இருந்த ஒரு ஸ்பூன் சர்க்கரையையும் அதே மாதிரி பாலையும் நான் வெயிட் பண்ணி கோல்ட் காஃபியாக போட்டு குடிக்கிறேன்னு சொன்னாங்கல்ல, அங்கே தான் பிரச்சனை ஆரம்பிச்சுது. ஸோ இதில் சாச்சனா வந்துட்டு பேசிகிட்டே வரும்போது தர்ஷிகா வந்துட்டு சமகாண்டாயிட்டாங்க. அதாவது தர்ஷிகா என்ன சொன்னாங்கன்னா, தனக்கு கொடுக்கப்பட்டதை வந்துட்டு எல்லாருமே வச்சு அதுக்கப்புறமா சாப்பிடணும்னு நினைக்காதீங்கன்னு சொல்லும்போது, ஏன் நீங்கள் சாப்பிட்லையா அப்படின்னு சாச்சனா தர்ஷிகாவை பார்த்து கேட்க, உனக்கு அறிவு இருக்கா? எனக்கு கொடுக்கப்பட்ட பாலை நான் வச்சுருந்து எல்லாருக்குமே வந்துட்டு பாயாசம் செய்யறதுக்கு தான் கொடுத்தேன், என்ன மறந்துட்டியா? தெரியாத மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சாச்சனாவை அவங்க வெளுத்து வாங்கினாங்க. சாச்சனாவால் எதுவுமே பதில் சொல்ல முடியல. ஏன்னா அவங்களுமே அந்த பாயாசத்தை குடித்தாங்க அப்படின்றது தான் உண்மை. தென் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மஞ்சள் இதுக்குள்ளே தேவையில்லாமல் உள்ளே வராங்க. இந்த விஷயம் நடந்துட்டு இருக்கு. ஓகே, டவுட் கேட்குற மாதிரி தான் வராங்க. அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஸோ டவுட் கேட்குற மாதிரி வந்து, இல்லை எனக்கு கொடுக்குற ஒரு ஸ்பூன் சுகரை வந்துட்டு நான் தயிரில் போட்டு சாப்பிட்லாமா? பாலை உர வச்சு அதுக்கப்புறம் அதை தயிராக்கி அதில் வந்துட்டு போட்டு சாப்பிட்லாமா அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லை இதை பற்றி நான் வந்துட்டு எங்களோட டீம் கிட்ட விசாரிச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தர்ஷிகா சொல்ல, சரி ஓகேன்றாங்க. உடனே தர்ஷிகா போகிற வழியில் தான் வந்துட்டு ஜாக்லின் கிட்ட பேசிட்டு போனாங்க. அதுக்குள்ளே டேரெக்டாக வந்துட்டு நீங்கள்லாம் தான் வந்துட்டு உண்மையிலே ஏஞ்சல்ஸாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு மஞ்சரி சொன்னாங்க. அதுக்கு முன்னாடியே சண்டையும் ஆரம்பிச்சுட்டாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டில் நான் மட்டும்தான் வந்துட்டு எப்படி அதை சொல்கிறது, மஞ்சரி சம்மந்தமே இல்லாமல் இவங்க பேசுனதை ஒட்டு கேட்டு அவங்க பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இதனால் வந்துட்டு சௌந்தர்யா ரொம்ப கேவலமான ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாங்க, சவுண்டும் கொடுத்தாங்க. ஆனால் உண்மையிலே ரொம்ப ரொம்ப அசிங்கமான ஒரு சவுண்டு தான். எத்தனை முறை ரோஸ்ட் பண்ணாலும் ஒன்றும் பெருசாக கண்டுக்கதே கிடையாது. ஒரு முறை ரோஸ்ட் பண்ணி அழுதாங்க, இன்னொரு முறை பயங்கரமாக ரோஸ்ட் பண்ணால் தான் சௌந்தர்யாவுக்கு வந்துட்டு புத்தி வரும்னு நினைக்கிறேன். ஆடியன்ஸ் கிட்ட இருந்து கிளாப் நிறைய வருதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அது எல்லாமே வந்துட்டு விஜய் டிவியோடைய ஃபேக் கிளாப் அப்படின்றது அவங்களுக்கு தெரியாது போல். ஸோ அதனால் ரொம்ப ஓவராக திமிரில் ஆடிட்டு இருக்காங்கன்றது மட்டும் நல்லாவே தெரியுது. ரொம்ப கேவலமான ஒரு அட்டிடியூடை காமிச்சாங்க மஞ்சரிக்கு எதிராக இருந்து. அது மஞ்சரியை கண்டிப்பாக ப்ரோவோக் பண்ணுன்றத டவுட்டே கிடையாது. அது கண்டிப்பாக மாக்கிங் பண்ணது தான், அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. அட் த சேம் டைம் மஞ்சரியும் தேவையே இல்லாத விஷயத்துக்கு சம்மந்தமே இல்லாத ஆளுங்க கிட்ட போயிட்டு சண்டை போட்டதை வந்துட்டு ஏற்றுக்கவே முடியல. ஏன்னா இந்த இடத்துல மஞ்சரி மேலேயும் தவறு இருக்கிறது. ஏன்னா தனக்கு வந்துட்டு பால் கொடுக்குறீங்கல்ல, அதில் நான் போய் தயிர் வச்சுக்கிறேன், எனக்குன்னு இருக்க ஒரு ஸ்பூன் சர்க்கரையை நான் அதுக்கப்புறமா யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறத விட்டுட்டு, இந்த வீட்டில் மற்றவங்களாம் மட்டும் அப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு செய்யும்பொழுது அதுதான் பிரச்சனையாச்சு. ஸோ இவங்களுக்குன்னு கேட்காம எல்லாத்தையுமே கேட்கும்போது அந்த இடத்துல ப்ராப்ளமாக வந்துச்சு. ஸோ அதனால் ஜாக்லினும் வந்துட்டு, எனக்கு பருப்பு பிடிக்காது, அப்போ என்கிட்ட பருப்பு தனியாக கொடுத்துருங்க, சக்கரை பிடிக்காது தனியாக என்கிட்ட கொடுத்துருங்க, பால் பிடிக்காது தனியாக என்கிட்ட கொடுத்துருங்க, நான் வந்துட்டு பருப்பு பாயாசம் செஞ்சு சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்துட்டு ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. பட் ஆனால் அந்த இடத்துல ஆர்குமெண்ட் பேசிஸ்க்காக வந்துட்டு அந்த இடத்துல ஜாக்லின் அப்படி பண்ணாங்க. தென் அதுக்கப்புறமா சௌந்தர்யா ஆஸ் யூஷுவல் பயங்கரமாக கத்த, அதுக்கு மஞ்சரி கத்த, அந்த இடமே வந்துட்டு ஒரு மாதிரி கத்துன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பார்க்கறதுக்கே ரொம்ப கடுப்பாக காண்டாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி தான் அவன் சொல்லணும். நான் அதனால தான் சொன்னேன், மஞ்சரியும் தேவையில்லாத விஷயத்துக்கும் தேவையில்லாத இடத்துல வாண்டடாக போய் சண்டை இழுத்து வந்துக்கிட்டு இருக்காங்க. அட் த சேம் டைம் சௌந்தர்யா ஓவர் கான்ஃபிடென்ட்டில் திமிரில் எதிர்க்க இருக்கவங்க கிட்ட பயங்கரமாக அட்டிடியூட் காட்டுறாங்க, மாக் பண்ணுறாங்க அப்படின்றதும் ரொம்ப தெளிவாகவே தெரியுது. ஒருவேளை அவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க, நம்மளோட இந்த அட்டிடியூடுக்கு தான் நமக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க போல். பட் ஆனால் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு அடுத்த வாரத்துலலாம் சௌந்தர்யா ரொம்ப கஷ்டப்படுவாங்கன்னு மட்டும் நல்லாவே புரியுது. சரி, இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா டெவிலுக்காக ஒரு விஷயங்கள் கொடுக்கப்படுது. அதாவது டெவிலை வந்துட்டு மாக் பண்ணுறதுக்கான்னு தெரியல. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா முழுக்க யார் வந்துட்டு பயனடைய போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏஞ்சல்ஸ் தான். ஸோ ஏஞ்சல்ஸாக இருக்க 8 பேருமே ஒவ்வொருத்தராக எழுந்து வந்து பேலன்ஸ் இருக்க அந்த 9 டெவில்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாரையுமே வந்துட்டு அந்த டெவில் உள்ளே இருக்க ஒரு ஈவில் குணத்தை சொல்லி அதன்படி 1 2 3ன்னு சொல்லிட்டு வரிசைப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி ஒரு டாஸ்க்கை கொடுத்துருக்காங்க. எனக்கு புரியல, டாஸ்க்குன்னு கொடுத்துட்டீங்கன்னா டேரெக்டாக டாஸ்க்கை போயிட்டு விளையாட ஆரம்பிக்கணும், அதோட ரூல்ஸை சொல்லணும், அது எந்த மாதிரிலாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லணும். சரி, உங்களோட டீமுக்கு அதுக்கு ரொம்ப டைம் எடுக்குன்னு நல்லாவே தெரியுது. ஸோ நாளைக்கே டாஸ்க்கை கொடுத்துருக்கலாம். இன்றைக்கி டாஸ்க்குன்ற பேரில் ஒன்று கொடுத்துட்டு அதுக்கப்புறமா டெவில்ஸை பற்றி சொல்லு, ஏஞ்சல்ஸை பற்றி சொல்லு, 1லேருந்து 10 வரைக்கும் வரையறை பண்ணு, டேரெக்டாக ரேங்கிங் டாஸ்க் மாதிரி அடுக்கு இப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் எவ்வளோ காண்டாக இருக்கும். இன்றைக்கி முழுக்க பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. டெவில்ஸை வந்துட்டு 1 2 3ன்னு வருஷப்படுத்து, அதே மாதிரி ஏஞ்சல்ஸை 1 2 3ன்னு சொல்லிட்டு வருஷப்படுத்து அப்படின்ற மாதிரி சொல்லியே செம காண்டாக்கிட்டாங்க. ஆக்சுவலாக 24/7 பார்க்கும்பொழுதும் இதே மாதிரி பயங்கரமாக தூக்கம் தான் வந்துச்சு. இன்றைக்கி பெருசாக சுவாரஸ்யமாலாம் ஒன்றுமே கிடையாது. ஆனால் இன்றைக்கி இந்த டாஸ்க்கை ஆரம்பிச்சிருந்தாங்கன்னா உண்மையிலே பயங்கர சுவாரஸ்யமாக இருந்திருக்கும். அதான் எடுத்துட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு நாளை காலையில் முதல் ப்ரோமோவே பார்த்தீங்கன்னா இந்த டெவில் வெர்சஸ் அந்த ஏஞ்சல்ஸ் டாஸ்க் இருக்குல்ல, ஸோ அதை பற்றி தான் வந்துட்டு இருக்கும். எல்லாமே காஸ்டியூம் போட்டு அந்த டாஸ்க்கை பற்றி தான் வந்துட்டு முதல் ப்ரோமோவே இருக்கும் அப்படின்ற டவுட்டே கிடையாது. அதே மாதிரி இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே எப்போ பார்த்தாலும் சண்டை எதுக்காக? சோத்துக்காக மட்டும்தான். இந்த பிக் பாஸை பொறுத்த வரைக்குமே சோத்துக்காகவும் பாலுக்காகவும் சர்க்கரைக்காகவும் ஜாமுக்காகவும் பிரெட்டுக்காகவும் இதுக்குத்தான் சண்டை போட்டுட்ருக்காங்க. நைட்டில் பிரியாணி திருடி திங்கிறது, காலையில் வந்துட்டு உத்தம மாதிரி பேசுறது,
பால் வேணுன்றது, சர்க்கரை வேணுன்றது, சாப்பாடு ரொம்ப கம்மியாக போடுறாங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுறது, அதிகமாக போட்டால் எடுத்துன்னு போய் குப்பையில் கொட்டுறது, இதே வேலையாக தான் இந்த பிக் பாஸ் சீசன் 8 போய்க்கிட்டே இருக்குது. போன டாஸ்க் அந்த பொம்மை நீ பொம்மை நானும் பொம்மை டாஸ்கில் தான் ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. அதே மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இந்த ஏஞ்சல்ஸ் வெர்சஸ் டெவில் அந்த டாஸ்க் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்படுறேன். ஸோ இன்றைக்கி விஷயம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே போராக தான் போச்சு. ஒன்றும் பெருசாக எதுவுமே கிடையவே கிடையாது. அட் த சேம் டைம் ஜெஃப்ரி வந்துட்டு தன்னுடைய வேலையை ஒழுங்காக பார்க்குறாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த லிவிங் ஏரியாவில் ஒழுங்காக பண்ணுறாரு. பட் மற்ற டைமில் வந்துட்டு அவரை கேப்டனாக பார்க்கவே முடியல. சௌந்தர்யா அண்ட் ஜாக்லினோட அடிமையாக தான் வந்துட்டு பார்க்க முடியுது. அண்ட் ஆல்சோ ரயானுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரோட அடிமையாக தான் இருக்காங்க. வீட்டுக்குள்ளே அங்கங்கே கேங்காக பிரிகிறாங்க. 2 பேர் 4 பேர் 5 பேர்னு சொல்லிட்டு கேங்காக பிரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த டாஸ்க்கை விளையாடுறதுக்கு வெளியில் வந்துட்டு டெவில்ஸ் ஒரு கேங், இந்த சைடு உள்ளே வந்துட்டு ஏஞ்சல்ஸ் ஒரு கேங். ஸோ இதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நாளைக்கு பார்க்கலாம். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் இதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் நீங்கள்